ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். செப்டம்பர் 1 2025 முதல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 1 2025 பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வராங்க. என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிரெடிட் கார்டு விதிகளில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு சம்பந்தமான ஒரு முக்கியமான விதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை 1 செப்டம்பர் 2025 நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பரிவர்த்தனைக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. என்னென்ன பரிவர்த்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கேமிங் பிளாட்ஃபார்ம், மெர்ச்சன்ட்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான பரிவர்த்தனைகளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 1 செப்டம்பர் 2025 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிரெடிட் கார்டுக்கு கிடைக்காது. என்னென்ன கார்டுக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர் எஸ்பிஐ கார்டு, லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர் எஸ்பிஐ கார்டு செலக்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹோம் சென்டர் எஸ்பிஐ கார்டு பிரைம் இந்த மாதிரியான கிரெடிட் கார்டுகளுக்கு என்ன வெகுமதி புள்ளி, அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த பரிவர்த்தனைகளுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவதாக, எல்பிஜி சிலிண்டர் ப்ரைஸ். ஒவ்வொரு மாதமும் ஃபர்ஸ்ட்டில் எல்பிஜினுடைய ப்ரைஸை ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஆகஸ்ட் 1 2025 19 கிலோ எடையுள்ள வணிக சிலிண்டர்களின் விலையை 33 ரூபாய் 50 பைசா குறைச்சிருந்தாங்க. ஆனால் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 1 செப்டம்பர்லேருந்து வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரில் நிவாரணம் வழங்குறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மூன்றாவதாக, சில்வர் ஹால்மார்க்கிங். வெள்ளி நகைகள் மற்றும் அதன் பொருட்களின் தரம் குறித்து விரைவில் ஒரு பெரிய நடவடிக்கையை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறாங்க. அதன் பொருட்டு செப்டம்பர் 1 2025 முதல் வெள்ளி நகைகளில் ஹால்மார்க்கிங் செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுமக்கள் இந்த ஹால்மார்க் செய்யப்பட்ட வெள்ளி நகைகளை வாங்குறதுங்கிறது அவங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து, போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ரிஜிஸ்டர் போஸ்ட். போஸ்ட் ஆஃபீஸில் இதனால் வரைக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட், ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு 2 விதமான கேட்டகரியில் டாக் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 செப்டம்பர் 2025 இந்த 2 கேட்டகரியும் ஒரே கேட்டகரியாக மர்ஜ் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்டை ஸ்பீட் போஸ்ட்டாக மர்ஜ் பண்ணிட்டாங்க. 1 செப்டம்பர் 2025 அப்புறம் ஸ்பீட் போஸ்ட் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்கும். ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னு செப்பரேட்டாக எந்த ஒரு சேவையும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்காது. அடுத்து, என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூபிஎஸ்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த யூபிஎஸ்ஸில் யாரெல்லாம் மாற விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே செப்டம்பர் 30 2025 டார்கெட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா செப்டம்பர் 30 2025 உங்களுக்கான ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி டேட்டா செப்டம்பர் 15 2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய ஐடிஆரை ஃபைல் பண்ணலை அப்படின்னா செப்டம்பர் 15 2025 ஃபைல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.